பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். தவறு தவறு துரியோதனா. முக்கியமாக கவனிக்க வேண்டியது, கதாயுத்தம் புரிகின்ற ஒரு வீரன் இடுப்பின் கீழ் அடிக்கக்கூடாது. துரியோதனா, கதாயுத்த பயிற்சிக்கு வரம்புகள் உண்டு. எதிரியின் கதை தவறும் போது அடிக்கக்கூடாது. இந்தா. வாழ்க துரியோதனா, வாழ்க வாழ்க. பாராட்டுகிறேன். என் பாக்கியம். பெருமைக்குரிய மாணவன் நீ. இன்று கதாயுத்த பயில்முறையில் நீ முதிர்ச்சி பெற்று விட்டாய். அதை பார்த்து என் மனம் பூரிக்கிறது. துரியோதனா, உண்மையில் ஒப்பு ஓமையற்ற திறமை உனக்கு. பெருமைப்படுகிறேன் உன்னை போன்ற ஒரு மேதை என் மாணவனானதற்கு. குருதேவா, அப்படியானால் துரியோதனன் பயிற்சி முடிந்து விட்டதா? ஆம் சகுனி மாமா, முடிந்தது. துரியோதனன் நாடு போற்றும் கதா மேதையானான். மருகனே, குருவே மேதை என்கிறார். இனிமேல் உன் கடமை என்பது என்ன? உனக்கு பயிற்சி அளித்தவருக்கு குரு தட்சணை தருவது. புகழ் பெருக துரியோதனா, வரலாறாக வாழ்க. குருதேவா, இந்த வாழ்த்துக்களே போதும். இந்த பெருமை தங்கள் பெருமை. பயிற்சிக்கு குருதட்சணை தர வேண்டுமே. அம்முறையில் உங்கள் சீடனின் இந்த அன்பு காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
துரியோதனா, மாணவன் தட்சணை இப்படி தருவதோ? துவாரகை செல்வதற்கு முன்னால் பரிசொன்று நானும் தர வேண்டும். தாம் என்று துரியோதனனை மாமேதையாக்கி விட்டீர்கள். இதைவிட என்ன இருக்கிறது? மாமா, வித்தை என்பது உரியவருக்கு அளிப்பதில்தான் சிறக்கிறது. துரியோதனா, உன் விழிப்புணர்வும் ஆர்வமும் என் மனதை மகிழ வைத்து விட்டது. அதுதான் பலராமன் உனக்கு இன்று பரிசு தர விரும்புவது. மறைக்காமல் சொல், நீ விரும்புவதை மறுக்காமல் தருவேன் நீ கேட்பதை. துரியோதனா, பேசு. சும்மா இருந்தால் நீங்கள் கேட்டும் கூட அச்சத்தில் நெளிகிறான் பலராமரே. துரியோதனா, மனதிலே பயமோ சந்தேகங்களோ எழுவதற்கு இடம் கொடுத்து விடாதே. பயமின்றி விரும்பியதை கேள். மறுமொழி கூறாமல் அதை நிறைவேற்றுவேன். கேட்பதற்கு தயங்காதே. மாமனே, தாமே என் சார்பில் பேசுங்கள். வணக்கம். மாமா, நமக்குள் பேசுவோம். அவன் விரும்புவது என்ன? உண்மையை சொல்வதானால் ஒன்றுமே புரியவில்லை. ஒதுங்கிவிட்டான் அவன் என்னை நிறுத்திவிட்டு. எப்படி சமாளிக்கிறீர்கள் மாமா? தாம் அறிவீர்களே துரியோதனனின் நாடித் துடிப்புகளை. மாமா, உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? துரியோதனன் நினைக்கின்றதை இந்த மாமன் சொல்ல முடியும். ஆனால் தாம் என்ன நினைப்பீர்கள்? வசமாக உங்களை வளைத்து விட்டோம் என்று. அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன் மாமா. அச்சம் எதற்காக? கேளுங்கள் மாமா. பலராமன் மனம் பாலை போன்றது. மனமாற அவனை பாராட்டுகிறேன். தாம் தெளிவாக பேசுங்கள். துரியோதனனுக்கு என்ன ஆசை? யானைகளா, குதிரைகளா, தங்கமா, வெள்ளியா, வைரமா, என்னதான் வேண்டும்? மன்னியுங்கள் பலராமரே, இதெல்லாம் அவனிடம் உள்ளதே. அஸ்தினாபுரத்தின் யுவராஜன் அவன். பிறகு என்னதான் விரும்புகிறான்? சொன்னால் தாம் கோபிப்பீர்களா? இல்லை, சொல்லுங்கள். தப்பாக எடுத்துக்கொண்டு தங்களை அவமதிப்பதாக நினைத்தால்? நிச்சயமாக நினைக்கவே மாட்டேன் மாமா. பாவம், நீங்கள் மட்டும் இதை அரசியலாக்காமல் நேரடியாக பேசிவிடுங்கள். பலராமரே, துரியோதனன் ஆசை என்னவென்றால்? சொல்லுங்க. தம்முடைய தங்கை சுபத்ராவை விரும்புகிறான். என்ன? சுபத்ரையை விரும்புகிறானா? கௌரவ குலத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கௌரவ குலத்தின் கொடியை உயர்த்துபவன் என் மருமகன் தானே. அஸ்தினாபுரத்தை நாளை ஆளப் போகிறவன் தம்முடைய மாணவன் அல்லவா? அற்புதமான இன்னொரு பெருமை, தாம் தான் அவனை கதாமேதையாக்கி சிறப்பளித்தீர்கள். இன்று யாதவ குலத்துக்கும் கௌரவ குலத்துக்கும் பாலம் அமைந்தால் நமது பாரத தேசமே ஒரு புதிய யுகத்தை பார்க்கும். மாமா, ஆணையிடுங்கள். உங்கள் ஆசைப்படியே நடப்பே. யாதவ குலம், கௌரவ குலம் இணைப்பு தேவைதான். இது மட்டும் உறுதி. இதயம் குளிர வணங்குகிறேன் பிரபு. இருப்பது மட்டும் எங்கே? இறைவா, எண்ணம் எங்கே இருக்கிறது? ருக்மணி, சொன்னது நீயா? ஏன் பிரபுவுக்கு சந்தேகம் எழுந்ததா? மற்ற உலகம் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறது. இனிமேல் அந்த நினைவுகளை விட்டு இந்த பூமியை பற்றி சிந்தியுங்கள். இங்கேயும் பிரச்சனைகள், குழப்பங்கள். கொஞ்சம் கவனியுங்கள் பிரபுவே. பூமியில் இப்போது என்ன பிரச்சனை தேவி? பூமியில் இப்போது துவாரகை நகரமும் இருக்கிறது. அந்த துவாரகை நகரத்து ராஜகுமாரியின் திருமணத்தை தாம் அர்ஜுனனுடன் நிச்சயித்ததாக நினைவு. பிறகு? பிறகு என்ன?
தாங்களே திருமணத்தை நிச்சயித்து விட்டீர்கள். திருமண ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அல்லவா? அதுவும் துவாரகையின் ராஜகுமாரியுடைய திருமணம் அல்லவா? நகர மக்களுக்கெல்லாம் அறிவித்து பிராமணர்களை கூப்பிட்டு திருமணத்துக்குரிய நல்ல நேரம் குறிக்க வேண்டுமே. அதோடு பாண்டவ சாம்ராட் யுதிஷ்டிரருக்கும் சொல்லி அனுப்ப வேண்டுமே. ஆஹா, தலையாட்டினால் திருமணத்தை முடிக்க ஒரு ஏற்பாடும் தொடங்கவில்லை. தாங்களே இந்த கல்யாணத்துக்கு சுப முகூர்த்தம் வைக்க வேண்டியவர். சும்மா இருந்தால் நடந்து விடுகிறது. போதும். எப்போது? பொறுமையை கைவிட்டு திருமணத்துக்காக அமைச்சர்களை கூப்பிட்டு ஆணையிடுங்கள். திருமண காரியங்களை ஆரம்பியுங்கள் என்று. என்ன சொல்கிறாய் ருக்மணி? பலராமண்ணாவுடன் தம்பி நான் மோதவா? ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? உள்ளதைச் சொன்னேன் தேவி. பலராமண்ணாவின் ஆணை இல்லாமல் நானே இப்படி முடிவெடுத்து ஏற்பாடு செய்தேன் என்றால் இந்த துவாரகாபுரியில் பூகம்பம் வந்துவிடும். பூகம்பம். சுபத்ராவின் கல்யாண பொறுப்பில் இறுதியாக முடிவெடுக்க வேண்டிய அதிகாரங்கள் மூத்தவர் பலராமண்ணாவுக்கே. இங்கு அவர் திரும்பி வந்து அவருக்கு இந்த ஏற்பாடுகளில் ஈடுபாடு இல்லை என்றால் அப்போது என்னுடைய ஏற்பாடுகள் செல்லுபடியாகாதில்லையா? இது அவர் இங்கு வந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அல்லவா? நீங்களே தயங்கினால் எப்படி இது? பெரியவர் இந்த சம்பந்தத்தை ஏற்காதிருந்தால் அப்போது தாங்கள் சொன்ன உறுதி பொருள் இல்லாது போய்விடுமே. போகும். அவர் இதை ஏற்காதிருந்தால் என் பேச்சுக்கு மதிப்பேது? தேவி, அவர் மூத்தவர். அவர் ஒன்று சொன்னால் அதுவே ஆணை. பார், அவரை எதிர்த்து நான் என்றும் பேசியதே கிடையாது. அப்படி என்றால் அர்ஜுனனுடன் மோது என்று சொன்னால்? அவ்வாறே செய்வேன். முழு வலிமையுடன் மோதுவேன். இப்படி மூத்தவரிடம் இத்தனை பக்தி இருந்தால் 2 இளம் உள்ளங்களை ஏன் அழ வைக்கிறீர்கள்? துவண்டு விடுவார்களே. அவர்கள் நிலை எனக்கு தெரியாதா? திருமணம் நடக்கும், நடக்க முடியும். புதிர் எதற்கு? எதற்கென்றால் இது விதி எடுத்த முடிவு. முன்பே நான் இது பற்றி சொன்னேனே. சுபத்திரையின் கருவிலே பாண்டு குலத்தின் மாவீரன் ஒருவன் ஜனிப்பான் என்று. அது அவர்கள் மணந்தால்தானே முடிவது. இது அவன் எழுதிய எழுத்து, அந்த விதியின் விளையாட்டு. என் உறுதிமொழி பற்றி நீ வினா எழுப்பினாயே. மூத்தோரை மதிப்பவன் கண்ணன். என் பலராமண்ணாவின் ஆணையை கேட்டு நடப்பது அதுவே என் கடமை. அவர் சொன்னால் தம்பி நான் அர்ஜுனனையும் மோதுவேன். மறந்தும் பலராமண்ணாவின் பேச்சுக்கு எதிர் பேச மாட்டேன். பலராமண்ணாவை மீற மாட்டேன். மூத்தவர் அண்ணன் சொன்னபடி தாம் அர்ஜுனனுடன் சண்டை போடுவீர்கள். ஒரு சோதிடன் சொல்வது போல் சுபத்ரா அர்ஜுனன் திருமணம் நடக்கும் என்கிறீர்கள். தம்முடைய பேச்சு, தம்முடைய செயல்களை ஒருவன் ஆராயத் தொடங்கினால் பைத்தியமாகி விடுவான். பாராட்ட வேண்டும். தமக்கு ஈடே